ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு வேதாந்த சேனல். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸில் சென்டம் எடுக்க போகிறோம். எப்படி சார் அப்படின்னா, நம்ம எக்ஸாம் அப்படின்றது நம்ம எழுத போகும்போது சில இடத்துல நமக்கு மிஸ்டேக் ஆகி நிற்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எழுதிட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தா ஃபார்முலாஸ் மறந்துருக்கும். திடீர்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக கேட்டு 2 மார்க்கில் எழுது அப்படின்னு கேட்கலாம். இல்லை 1 மார்க்கில் ஏதாச்சும் கொடுத்து இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கேட்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஐயோ தெரியலையடா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். அதை நம்ம இந்த இடத்துல உடைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃபார்முலா ஷீட் அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதில் என்ன சார் இருக்க போகுது அப்படின்னா, உங்களுக்கு வரையறைகள் அப்படின்றது இருக்க போது, அதுக்கப்புறம் சூத்திரங்கள், அதாவது ஃபார்முலாஸ் அப்படின்றது இருக்க போது. இது எதுலேருந்து எது வரையும் சார் இருக்க போகுது அப்படின்னா, சாப்டர் 1லேருந்து சாப்டர் 8 வரையும் இருக்கக்கூடிய எல்லா வரையறைகள் மற்றும் அதுக்கான ஃபார்முலாஸ் அப்படின்றது இருக்க போது. என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், உறவுகளும் சார்புகளும், அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய உறவுகளும் சார்புகளும், இதுல இருக்கக்கூடிய வரையறைகள் அப்படின்றது இருக்க போது, அதுக்கப்புறம் அதுக்கான ஃபார்முலாஸ் அப்படின்றது இருக்க போது வித் படங்களோட. ஓகேங்களா? வெறுமனையா படிச்சா கூட உங்களுக்கு மறக்கும். ஆனா அந்த படத்தோட எக்ஸாம்பிளோட வச்சு நீங்க படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். இதெல்லாம் எங்கேருந்து சார் எடுத்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்கூல் புக்ல இருக்குல்ல, அதில் உள்ள கண்டென்ட் டைப் பண்ணது எடுத்து வச்சு தான் உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் மற்றும் சூத்திரங்கள் அப்படின்றது இருக்க போது. நீங்கள் வெளிலேருந்து எடுத்தீங்க அப்படின்றத ஃபீல் பண்ண வேணாம். இது உங்களோட புக்லேருந்து உள்ளது தான். ஓகேங்களா? அதனால உங்களோட புக்கு கடைசி டைம்ல போயிட்டு புக்கு ஃபுல்லத்தையும் உங்களால் திருப்ப முடியாது. ஜஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த ஒரு பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு என்னென்ன கொஸ்டின் இருக்கு, என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு, என்னென்ன சூத்திரங்கள் இருக்கு, என்னென்ன வரையறைகள் இருக்கு அப்படின்றத ஒரே டைம்ல நீங்க படிச்சுட்டு போய்க்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு பேஜா திருப்பணும், எது முக்கியம் இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஆனால் இதை படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வியிலேருந்து இந்த வினாக்கள் அப்படின்றதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, உறவுகளும் சார்புகளும், அதுலேருந்து உங்களுக்கு கேட்க போறது, அதில் வரையறை அப்படின்றது இருக்க போது. மேலோட்டமா மட்டும் என்னென்ன இருக்கு அப்படின்றத சொல்லிடுறேன். நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஃபுல்லா பிரீஃபா படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஃபார்முலாஸ் இருக்கு, பரிமாற்று பண்பு, பங்கீட்டு பண்பு, முக்கிய முடிவுகள், இது எல்லாத்துக்குமே என்ன இருக்கு அப்படின்னா அதுக்கான ஃபார்முலாஸ் அப்படின்றது இருக்கு. அப்புறம் உறவு அப்படின்றதுக்கான வரையறை என்ன, அந்த உறவுக்கான துணை மதிப்புகம் என்ன, வீச்சகம் என்ன, வீச்சு என்ன, இது சம்பந்தமா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேட்கக்கூடிய இன்மை உறவு, அந்த குறிப்புகள், முக்கியமான குறிப்புகள்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த குறிப்புகள் அப்படின்றது இருக்க போது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா சார்புகளை குறிக்கும் முறை, ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, இது சம்பந்தமா இருக்குது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா உட்சார்புனா என்ன, இருபுற சார்புனா என்ன, அது சம்பந்தமா இருக்கும். அடுத்து சமணி சார்பு, மெய் சார்பு, இதை பத்தி இருக்க போது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இயல் 2, அதாவது சாப்டர் 2ல இருக்கக்கூடிய எண்களும் தொடர் வரிசைகளும், அதுல இருக்கக்கூடிய சூத்திரங்கள் மற்றும் வரையறைகள் அப்படின்றது இருக்க போது. இதுல தேற்றம் 1ல் இருக்கக்கூடிய யூக்ளிடின் வகுத்தல் மற்றும் துணை தேற்றம், அது சம்பந்தமாகவும் 3 எண்களின் மீப்பெரு பகுதி அதை பத்தியும், மீசிமா மீப்போவா, அது சம்பந்தமாகவும் இருக்க போது. ஓகேங்களா? அப்புறம் தேற்றம் ஃபுல்லா இருக்க போது. அடுத்து தொடர் வரிசைகள், சீக்வன்ஸ், அதுல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா முடிவுறு தொடர் விசை, முடிவுறா தொடர் விசை, அதை பத்தி இருக்க போது. குறிப்புகள் எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு இருக்க போது. இந்த மாதிரி எல்லா தொடர் வரிசைகளும் சார்புகளே, ஆனால் எல்லா சார்புகளும் தொடர் வரிசைகள் ஆகாது. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த சரியா தவறால கேட்கும் போது உங்களுக்கு எழுத தெரியணும். ஓகேவா? ஒருவேளை நீங்க கஷ்டமா எழுதணும், மார்க் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் உள்ள வச்சாங்க அப்படின்னா உங்களால மார்க் அப்படின்றது ஸ்கோர் பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி இதை படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா எந்த மாதிரி கஷ்டமா கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணாலும் உங்களால நல்ல மார்க் அப்படின்றது ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. அதுக்கடுத்து கூட்டுத்தொடர் வரிசை, அதோட வரையறை அப்படின்றது இருக்க போது. அதுக்கடுத்து உங்களோட ஃபார்முலாஸ் எல்லாமே என்ன இருக்க போது அப்படின்னா, ஃபார்முலாஸ் இருக்க போது. பொது வித்தியாசம் அப்படின்னு கொடுக்கப்பட்ட SN = n/2 2a + n - 1 × d அப்படின்ற ஒரு ஃபார்முலா. இதே கடைசி உறுப்பு கொடுத்தாங்க அப்படின்னா SN = n/2 a + l, l அப்படின்றது லாஸ்ட் உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த மாதிரி இருக்க போது. அடுத்து கூட்டு வடிவுக்கான வாய்ப்பாடு அப்படின்றது a = p of 1 + r/100 whole power n அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்க போது. ஓகேங்களா? அடுத்து கூட்டுத்தொடர் வரிசைக்கு மட்டுமா சார் அப்படின்னா, பெருக்கு தொடர் வரிசைக்கும் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதோட டெஃபினேஷன் அப்படின்றது இருக்க போது. ஒருவேளை உங்களுக்கு டெஃபினேஷன் கொடுத்து அது கூட்டுத்தொடர் வரிசையா பெருக்கு தொடர் வரிசையா அப்படின்னு கேட்டால் கூட உங்களால எழுத முடியும். இது கூட்டுத்தொடர் வரிசை தான், இது பெருக்கு தொடர் வரிசை தான் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அப்போ ஏபியா ஜிபியா அதை பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் அப்படின்றது இருக்க போது. சரிங்களா? மேக்ஸுக்கான ஃபார்முலா இது பாருங்களேன். இப்போ பொது விகிதம் அப்படின்னா r = t2/21. அதுக்கடுத்து என்ன இருக்கு, பெருக்கு தொடருக்கான நிபந்தனை அப்படின்போ t2/21 = t3/t2 = t4/t3 = r அப்படின்றதெல்லாம் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த தொடர் வரிசைகள் அப்படின்றது உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆக போகுது. ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய தொடர் வரிசைகள் அப்படின்றது கவர் ஆக போகுது. அதுக்கடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இயற்கணிதம். ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்ம அல்ஜீப்ரா. ஓகேவா? இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா a + b² என்ன, a - b² என்ன, என்னது a + b² என்ன, a² + b² என்ன, இதுக்கு பற்றி இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாவும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இயற்கணிதத்தை பாருங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலா. ஓகேங்களா? டோட்டலாக ஒரு 12 ஃபார்முலா அப்படின்றது இருக்கு. சரிங்களா? இந்த 12 ஃபார்முலா படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும்போது நீங்க சப்ஸ்டிட் பண்ணி ஈஸியாக எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து மீசிமா, என்னது மீப்போவா, மீப்பெரு பொது வகுத்தி, மீப்பெரு பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அதை பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் உள்ளது. அடுத்து விகிதமுறு கோவையில்
கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் அது சம்மந்தமாக இருக்க போது உங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இருபடி சமன்பாடுனா என்ன, அது நமக்கு தெரியுமில்ல, x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. இந்த ஃபார்முலா வந்து எங்கேயாச்சும் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போடுவோம். ஓகேங்களா, இந்த ஃபார்முலா அப்படின்றது முக்கியம். சரிங்களா, ஓகே. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் அடுத்து இருபடி சமன்பாட்டோட மூலங்கள் அதுக்கான இதை பற்றி எழுத சொல்கிறாங்க. அதுக்கான முக்கியமான அந்த கூட்டு வடிவங்கள் அதெல்லாம் வந்து இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அணிகள் இருக்கக்கூடிய அணி வரிசைனா என்ன, அந்த அணியோட வகைனா என்ன, நிறைய அணினா என்ன, நிரல் அணினா என்ன, சதுர அணினா என்ன, அது வந்து ஒவ்வொன்றா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பக்கத்தில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்து மூளைவிட்ட அணினா என்ன, திசைலி அணினா என்ன, சமணி அல்லது அழகு அணினா என்ன, பூஜ்ய அணினா என்ன அப்படின்றத இங்கே கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து நிறை அணி, கீழ் முக்கோண அணி, மேல் முக்கோண அணி, இதெல்லாம் ஜஸ்ட் போகும்போது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா ஒரு வேலை கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக அவங்களோட மார்க் அப்படின்றது ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கடுத்து பாருங்களேன், அணிகளோட கூட்டல் பரிமாற்று பண்புடையது, அந்த கூட்டல் சமணி பண்பு, நேர்கூட்டல் நேர்மாறு, அதை பற்றி ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக வந்து ஃபார்முலாவில் குழப்பக்கூடிய ஒரு பகுதி ஆயத்தொலை வடிவியல். ஓகேங்களா, ஆயத்தொலை வடிவில் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாஸும் வரிசையாக இருக்க போகுது. ஓகேங்களா, அது வந்து ab = root of x2 - x1 whole square plus y2 - y1 whole square அது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாஸும். ஓகேவா, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா முடிஞ்சா வந்து இதை வந்து ஒரு ஜெராக்ஸ் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா, பக்கத்தில் வந்து ஜெராக்ஸ் சென்டர் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், போயிட்டு நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி டக்கு நீங்கள் படிச்சுட்டு போய்க்கலாம். ஓகேவா, அதனால் வந்து மேக்ஸில் வந்து சென்டம் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க எல்லார்ட்டையும் இந்த ஒரு பிடிஎஃப் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே, அந்த ஆயத்தொலை வடிவில் இருக்கக்கூடிய ஃபார்முலா தான் மொத்தம் வந்து ஒரு 23 ஃபார்முலாஸ் அப்படின்றது கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இருக்க போகுது. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே கொஞ்சம் கடுப்பான ஒரு லெசன் சார், எப்பயுமே எனக்கு இந்த பிடிக்காது அப்படின்னா நம்ம முக்கோணவியலை சொல்லுவோம். ஓகேங்களா, அதை வந்து அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் அப்படின்றது இருக்க போது அந்த சைன் தீட்டா என்ன, எதிர்பக்கம் பை காரணம், அடுத்துள்ள பக்கம் பை காரணம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டால் எழுத தெரியணும். சரிங்களா, இந்த கொஸ்டின் அப்படின்றது முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிரப்பு கோணம் முக்கோண விகிதங்கள், அடுத்து முக்கோணவியலோட அட்டவணை. ஓகேங்களா, இது கண்டிப்பாக தெரியணும். இது தெரிஞ்சாதான் நம்ம ஃபார்முலா வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி போடவே முடியும். அதனால வந்து இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அதனால இந்த அட்டவணை வந்து தனியாக வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களோட நோட்டில் தனியாக எழுதியே வச்சுக்கோங்க. அடிக்கடி மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு பகுதி. ஓகேங்களா, இது நம்ம பார்த்துட்டு போகணும். அதுக்கடுத்து முக்கோணவியலோட முற்றொருமைகள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 17 ஃபார்முலாஸ் அப்படின்றது இருக்குது. சரிங்களா, அதுக்கடுத்து நம்ம வந்தோம் அப்படின்னா பேசிக்காக அவ்வளோ அந்த பார்வை கோடு எப்படி இருக்குது, ஏற்ற கோணமா இறக்க கோணமா அதை பற்றி இருக்குது. அடுத்து கிலோமீட்டர் சம்மந்தமாக இருக்குது. ஏற்ற கோணம்னா என்ன, அடுத்து வந்து இறக்க கோணம்னா என்ன, அடுத்து வந்து கிலோமீட்டர்னா என்ன அதை பற்றி. அதுக்கடுத்து நம்ம முக்கியமான ஒரு லெசன் அளவியல். இதில் தான் சார் எனக்கு ஃபார்முலாவே பிரச்சனை, மறக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் நமக்கு பிரச்சனையாக இருக்கும். அந்த ஃபார்முலா அப்படின்றது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, பாருங்கள், திண்மம் அதுக்கு என்னென்ன இருக்குது, அதோட படம் இருக்குது, அதோட வலைப்பரப்பு பக்கப்பரப்பு இருக்குது, அதோட மொத்த பரப்பு இருக்குது, கன அளவு இருக்குது. ஓகேங்களா, இதுக்கான 3 ஃபார்முலாஸ் அப்படின்றது இருக்க போது, அதுவும் வித் படங்களோட இருக்க போது உங்களுக்கு எளிமையாக இருக்கும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, கனச்செவ்வகம், கனசதுரம், நேர்வட்ட உருளை, 2πr எல்லாம் சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்து நேர்வட்ட உருளை, நேர்வட்ட கூம்பு அது சம்மந்தமாக இருக்க போது. அதுக்கடுத்து கோலம், அரைக்கோளம், உள்ளிட்ட உருளை, உள்ளிட்ட கோலம் இது சம்மந்தமாக உங்களுக்கு வந்து இருக்க போது. அதுக்கடுத்து நம்ம கடைசியாக வந்து அந்த என்னது அந்த ஒரு மீட்டர் கியூப்னா வந்து எத்தனை லிட்டர் அப்படின்ற மாதிரி என்னது ஒவ்வொன்றுக்கும் அளவீடுகள் அப்படின்றது இருக்க போது. அதுக்கடுத்து நம்ம பார்த்தப்போம் அப்படின்னா புள்ளிகளும் நிகழ்த்தகவும் அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் அப்படின்றது இருக்கும். சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் எக்ஸ் பை அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், அந்த ஃபார்முலாஸ் நம்ம படிப்போம். ஓகேங்களா, அப்போ இந்த ஃபார்முலா என்ன பண்ணணும் அப்படின்னா மனப்பாடம் பண்ணிட்டு போகணும். இதுலேருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, சம் போடும்போது நடுவில் இந்த ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணி போடணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டு போகணும். சரிங்களா, புள்ளிகளும் மற்றும் அதோட நிகழ்த்தகவும். ஓகேங்களா, அடுத்து பாருங்களேன், வீச்சு அப்படின்னா L-S, அதாவது லார்ஜஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அது வீச்சுகள் அப்படின்னா L-S by L+S அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஃபார்முலாஸ் அப்படின்றதெல்லாம் முக்கியம். சராசரி பார்த்தீங்க அப்படின்னா x bar is equal to summation x by n அப்படின்றது சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபுல்லாக தெரியணும். சரிங்களா, அடுத்து திட்ட விளக்கம் is equal to root of summation ni is equal to 1 xi by minus x power whole square by n அப்படின்றத சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ இந்த ஃபார்முலாஸ் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டு போகணும். அடுத்து நேரடி முறைனா என்ன, கூட்டு சராசரி முறைனா என்ன, ஊக்க சராசரி முறைனா என்ன, அடுத்து படி விளக்க முறை என்ன, கூட்டு சராசரி முறை, இது எல்லாத்த பற்றி என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் அப்படின்றது இருக்க போது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வரையறைகள் அப்படின்றது இருக்க போது. ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் படித்து புரிஞ்சுக்கலாம். அது வந்து வித் படங்களோடு இருக்க போது. ஓகேங்களா, ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்தகவு. ஓகேங்களா, இந்த ப்ராபபிலிட்டி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஓகேவா, சாரி இங்கிலீஷில் சொல்லுவோம் ப்ராபபிலிட்டின்னு. இது வந்து உங்களோட கடைசி லெசனில் கொடுத்துருப்பாங்க நிகழ்தகவை பற்றி. ஓகேங்களா, அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி போடும்போதெல்லாம் இது நமக்கு தெரியணும். ஓகேங்களா, அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய நிகழ்தகவில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் மற்றும் அதோடைய வரையறைகள் அப்படின்றத நான் இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஓகேப்பா. நான் வந்து இந்த பிடிஎஃப் அப்படின்றது என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 32 பேஜ் இருக்குது. 32 பேஜ் இருக்கக்கூடிய பிடிஎஃப், அதாவது ஃபார்முலா மற்றும் வரையறைகள் அப்படின்றத உங்களுக்கு கொடுக்க போகிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. யாரெல்லாம் வந்து வரப்போகிற
பப்ளிக் எக்ஸாமில் எனக்கு தமிழில் இதில் வந்து 100 மார்க் வேணும் சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாட்டையும் இருக்க வேண்டிய ஒன்று எது அப்படின்னா இந்த ஃபார்முலா ஷீட் மற்றும் அதுக்கான அது பேர் என்ன வரையறைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். இதை வச்சு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் நல்ல ஸ்கோர் அப்படின்றது எடுக்க முடியும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா உங்களோட புக்கை வச்சுட்டு என்ன பண்ண முடியாது, ஒரு பேஜாக திருப்பி படிச்சுட்டு இருக்க முடியாது. அதில் தேவையில்லாத கண்டென்ட் நிறையா இருக்கும். அதெல்லாம் நீங்கள் போய் படித்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதனால் எது தேவையோ அதை மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு PDF கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 32 பேஜ் வருது. இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாரும் வந்து PDF டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.